இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது, சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. முதல்ல கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாறாரு. அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகுது. அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது. அதை தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது. அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு போகிறாரு. இதையெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தை வச்சு கணிக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது. வீடுகளில் கொலு வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் தீபாவளி கூட வந்துடுது. ஐப்பசியில் வரனால கிட்டத்தட்ட 3/4 நாட்களில் தீபாவளி வந்துடுது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம். கும்பராசியில் நீங்கள் பிறந்திருந்தா அந்த அக்டோபர் 2024 சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாத தொடக்கத்தில் பலவீனமாகத்தான் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கான அறிகுறிகள் இருக்குது. அதே நேரத்தில் தொழில் ரீதியாக நல்ல முடிவுகளை பெறுவீங்க. ஆனால் வேலையில் மாற்றம் இருக்கும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா மாதத்தின் முதல் பாதியில் சவால்களை சந்திக்க போகிறீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம். காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம். தாம்பத்திய வாழ்வில் சில சிரமங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டாரிடம் வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். நல்ல நிதி சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் சவால்களுக்கு பின்னாடி வெற்றியும் பெறலாம். வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சில சொத்துக்கள் வாங்குறதுல வெற்றி பெறலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சற்று சவாலான காலமாக இந்த காலகட்டம் அமையும். கொஞ்ச நேரம் கவலை, கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி, இந்த மாதிரி இருக்கும். கவலை இருந்தாலும் உற்சாகம் அடைஞ்சு நிவாரணம் பெறுவீங்க. வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துருங்க. உங்களுக்கு கற்றல் மற்றும் ஞானத்தை பெறுவதில் நீங்கள் கணிசமான ஆர்வத்தை வளர்த்துக்கிருவீங்க. கூடுதலாக புண்ணியஸ்தல யாத்திரைகள் இந்த மாதிரி உங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீக நடவடிக்கைகளில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. இந்த மாதம் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு பொதுவாக சிறப்பாக தான் இருக்கும். உங்கள் உறவை பற்றி நீங்கள் இருவரும் அதிக உற்சாகமாக உணர்வீங்க. சில நேரங்களில் குடும்ப விஷயங்களை பற்றி உங்கள் துணையுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் வருது. ஆனால் ஒட்டுமொத்தமாக கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் காதல் மற்றும் உறவுகளில் சிறந்த நேரத்தை கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் துணை சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு நிதி ரீதியாக சாதகமாக இருக்கும். உங்கள் ஒட்டுமொத்த நிதி நிலைமை சில நல்ல அதிர்ஷ்டத்துடன் மேம்படும். இருந்தாலும் உங்கள் கூட்டாளிகளின் வருமானம் தற்காலிகமாக குறையும். ஆனால் பிற ஆதாரங்களில் இருந்து நீங்கள் எதிர்பாராத பணத்தை பெறலாம். பங்கு சந்தையில் முதலீடு செய்தது பற்றி நீங்கள் நினைவில் கொள்ளணும். அது இப்போ நல்ல முடிவாக இருக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். நீங்கள் உங்கள் சொந்த தொழிலை நடத்துகிறீங்கன்னா நீங்கள் குறுகிய காலத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். ஆனால் உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும். உங்கள் பங்குதாரர்கள் குறிப்பாக பெண்களாக இருந்தால் அவர்கள் மூலம் நீங்கள் ஆதாயம் பெறலாம். ஆனால் மாத பிற்பகுதியில் தவறான புரிதல்கள் ஏற்படாமல் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வருது. அதனால் ஒட்டுமொத்தமாக சாதகமான அறிகுறியாக தான் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்தவரை அக்டோபர் மாத இறுதியில் உங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் வேலை மாற்றுவதை தவிர்க்கிறது நல்லது. பணிச்சுமை தற்காலிகமாக குறையுது. ஆனால் முக்கியமான பணிகள் உங்களுக்கு வழங்கப்படுது. இருந்தாலும் அக்டோபர் 2024 நீங்கள் விரும்பும் அளவுக்கு உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து ஆதரவு கிடைக்காமல் போகிறது. உங்கள் பணியிடத்தில் சிலர் உங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. ஆனால் இறுதியில் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யலை. உத்தியோகத்தில் மேன்மை பெற அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். அக்டோபர் 2024
கும்பராசி மாணவர்கள் தங்கள் தேர்வுகள் மற்றும் கல்வியில் நல்ல முடிவுகளை பார்க்கலாம். அவங்க படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து கவனமாக உழைக்க வேண்டி வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது கல்விக்கு சாதகமான காலமாக இல்லை. மாணவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் மறைந்திருக்கும் திறமைகளை கண்டறியலாம். இந்த மாதம் வெளிநாட்டில் படிக்கிறது அல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் பற்றிய நல்ல செய்திகள் வருது. கல்வியில் சிறந்து விளங்க புத பகவானுக்கு பூஜை செய்யணும். தனிப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வேலை தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக மன அழுத்தம் வருது, அது கவலையை ஏற்படுத்தும். தியானம் செய்ய நேரம் ஒதுக்குறது அல்லது ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துறது இந்த மாதிரி உணர்வுகளை தவிர்க்க உதவும். கூடுதலாக இந்த மாதம் உங்களுக்கு காயம் அல்லது எலும்பில் பிரச்சனை வரலாம், அதில் ஆபத்து இருக்குது. இருந்தாலும் நீரிழிவு அல்லது கண் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிறைய நிவாரணம் பெறுவீங்க. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 4, 8, 9, 10, 11, 17, 18, 19, 20, 21, 28, 29, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 7, 12, 13, 14, 16, 22, 23, 24, 25 மற்றும் 27. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் பணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா நீங்கள் பெரிய சிக்கலில் சிக்கி வியாபாரத்தில் அக்டோபர் மாதம் கலக்கலாக இருக்க முடியாமல் போயிடும். மாத தொடக்கத்தில் நீண்ட தூர பயணம் போக வேண்டி வரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திட்டமிட்டபடி வேலையை முடிக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்கள் கடின உழைப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வழிகளை திறக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. உங்கள் அன்புக்குரியவரிடம் முழு ஆதரவை பெறுவீங்க. வேலை அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் இதனால் உடல்நிலை மோசமடையும். கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா சில சவால்களை எதிர்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் மனச்சோர்வு கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுது. கையில் இருக்கும் உண்மையான பிரச்சனைகளை நீங்கள் அம்சங்களை கண்டறிங்க. அது அச்சுறுத்தலாக உங்களுக்கு தோணுது. உங்கள் கவலைகள் இந்த நிலைமையை பெரிதாக்க அனுமதிக்காதீங்க. சிக்கல்கள் இலையில் அதை சமாளிங்க. பயம் உங்கள் செயல்களை ஆணையிட அனுமதிப்பதற்கு பதிலாக உங்கள் சூழ்நிலைகள் ரொம்ப திறம்பட நிர்வகிக்க அது உதவும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தருணமாக இருக்குது. மற்றவங்களின் கண்ணோட்டத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் கவனமாக வழி செலுத்துறது தேவைப்படும். உயர்ந்த உணர்ச்சிகளை நீங்கள் அனுபவிக்கலாம். உணர்ச்சி சமநிலையை பராமரிக்க உங்கள் உணர்வுகளை ஆக்கப்பூர்வமாக விற்பனை நிலையங்களில் செலுத்தணும். அதாவது நீங்கள் எதுவும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா ஃபுல்லாக அதில் நீங்கள் செலுத்தணும். மகிழ்ச்சியும் ஆறுதலையும் அது தரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை சீராக வழக்கத்தை விட வச்சுக்கணுன்னா வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்கங்கள் தேவை. தியானம் தேவை. மனநலத்தை மேம்படுத்தும். எந்த ஒரு சிறிய வியாதியாக இருந்தாலும் தீவிரமடைவதற்கு முன்னாடி அதை நீங்கள் கவனிக்கணும். உங்களோட அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துருவோம். நீலம் பச்சை. எண்கள் 4, 11, 18. எழுத்துக்கள் AM. இந்த மாதத்தில் வேலையில் உங்கள் பகுப்பாய்வு திறன்களை மேம்படுத்தணும். அதனால் நீங்கள் சக ஊழியர்களுடன் கூட்டு முயற்சி பலனளிக்கும். திட்டங்களை நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டுட்டு போங்க. ஏன்னா உங்கள் செயல்திறனுக்கு மேம்படுத்த தவறான புரிதலை தவிர்த்துருங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் புதிய முன்னோக்குகள் மற்றும் புத்துணர்ச்சியை வழங்கக்கூடிய பயணத்திற்கு சாத்தியம் இருக்குது. குறுகிய பயணங்கள், இயற்கை காட்சிகள் இதெல்லாம் பார்ப்பீங்க. அது மனதை புதுப்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது சுமூகமான பயணமாக இருந்தால் ரொம்ப நல்லது. உங்கள் பயணங்கள் உங்கள் அனுபவங்களை வளப்படுத்தும். கிரக சீரமைப்பு உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் ஆழமான தொடர்புகளுக்கான வாய்ப்புகளை பரிந்துரைக்குது. பாசத்தையும் அரவணைப்பையும் எடுத்துக்காட்டுது. இது உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த சரியான நாளாக இருக்குது. இருந்தாலும் சந்திரனின் பார்வையிலிருந்து தெற்கு முனையுடன் எழும் சாத்தியமான மோதல்கள் அல்லது தவறான புரிதல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லிணக்கத்தை பராமரிக்க நேர்மை அல்லது தெளிவு வேணும். கருணையின் வடிவம் வேணும். நேர்மை, தெளிவு, கருணை இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுடைய ராசியில் இந்த மாதத்தில் பயன்படுத்தணும். எதையும் பதட்டப்படாமல் மெதுவாக செய்யுங்க.
அப்போ தான் நோய்வாய்ப்படாமல் இருக்கலாம். இதுவரை அந்த பதிவில் கும்பராசி என்பவர்களுக்கான 2024 வருடத்திற்கான அக்டோபர் மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.